எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் பகத் ஃபாசில் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி ஆவேஷம். யாரும் எதிர்பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெற்ற ஒரு படமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 150 கோடி வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை இந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் எப்போ தான் ஓடிடியில் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அதுக்கடுத்து அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்னென்னா, இந்த படத்தை எந்த ஒரு லாங்குவேஜில் டப் பண்ணாமல் கொண்டு வரல. மலையாளம் மட்டும்தான் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. மற்றபடி தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு இந்தியன் லாங்குவேஜில் எந்த ஒரு டப்பிங்குமே பண்ணாமல் ஒரே ஒரு ஆடியோ மட்டும்தான் ஆட் பண்ணாங்க. ஸோ தமிழ் டப்புடு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன தகவல், டப்பிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்களாமா. கூடிய விரைவில் அஃபிஷியலாக இந்த படத்தை தமிழில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஆனால் அது அப்டேட் இல்லை, அது வரும்போது வரட்டும், வந்தா வருது, வரகட்டி போகுது, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்த ஆவேஷம் மூவி ஒரு பயங்கரமான விஷயத்தை அமேசான் ப்ரைமில் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அமேசான் ப்ரைமில் வெளிவந்த மலையாள படங்கள்லேயே அதிக வியூஸ் வந்த ஒரு மலையாள படம் அப்படின்ற ஒரு பேர் இந்த படம் தான் வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கிரேஸ் இருந்திருக்கும் போல இருக்குது. எல்லாரும் வெறிகொண்டு இந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தை தியேட்டரில் எந்த அளவுக்கு கொண்டாடணுமோ அந்த அளவுக்கு ஓடிடியில் எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க. என்னடா இந்த படத்தில் ஒன்றுமே இல்லையே, இந்த படம் எப்படி ஓடிச்சு, இந்த படமாக நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இந்த படத்தில் கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நானும் தான் சொல்கிறேன், அந்த படத்தில் கதைன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இருக்காது. அந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் யாருன்னா, நம்ம பகத் ஃபாசில். அவருடைய பாடி லாங்குவேஜுக்காக தான் அந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கே தவிர மற்றபடி அந்த படத்தில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் தியேட்டரில் பார்க்காம டிஜிட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க போல இருக்கு. ஸோ என்ன தான் இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ இருந்தாலும் டிஜிட்டலாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. அமேசான் ப்ரைம்லேயே அதிக வியூஸ் வந்த ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் இந்த படம் வாங்கியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ் இந்த படத்தை எப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லோருக்கும்